வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான கோகோனட் பால்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உள்ளே ட்ரை ஃப்ரூட்ஸ், tutti frutti எல்லாம் ஸ்டஃப் பண்ணி ஒரு சூப்பரான, ரொம்பவே டேஸ்டான, அதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர்ஃபுல்லான கோகோனட் லட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பும் முந்திரியும் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதையும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, திராட்சை இல்லை அக்ரூட், என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, பிஸ்தா எல்லாமே நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது திராட்சையும் இதோடு சேர்த்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு tutti fruittiயும் நான் இதோட கலந்துக்கிறேன். tutti frutti பார்த்திங்கன்னா வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ tutti fruittiயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பேரிச்சம்பழம் எதுக்கு போடுறோன்னா, இதை கலந்து விட்டுட்டு நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது இதையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிடலாம். அதுக்காக நான் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பாதாம்லாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட பொடி பண்ணி கூட இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லட்டு பண்ணுறதுக்கு நான் டெசிகேட்டட் கோகோனட் நான் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். தேங்காய் துருவல் நம்ம வீட்லேயே துருவி நம்ம கொஞ்சம் லேசாக நெய் ஊற்றி நம்ம வறுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இப்போ கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். அதில் 1 கப் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பால் காய்ச்சின பால் தான். அதை ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் மேலே, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அது கூட இனிப்பு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இனிப்பும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூடவே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையை. நம்ம அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வே இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி நல்லா எல்லாம் கலந்து வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டோம்னா போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நோ ஃபயர் குக்கிங் மாதிரி கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் தானே வாங்கியிருக்கோம். நம்ம கடையிலேருந்து வாங்கினதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கூட மில்க் மெய்ட் மட்டும் நம்ம வாங்கிட்டு அதை பார்த்திங்கன்னா அது கூட ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டோன்னா கிட்ஸே உள்ள நட்ஸ் எல்லாம் சூப்பராக ஸ்டஃப் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்க லேசாக நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காவை எடுத்துகிட்டு நடுவில் ஒரு சின்ன பள்ளம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அது கூட நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்ததுனால அதையும் நல்லா கலந்து நம்ம சின்ன உருண்டையாக உருட்டி அதை இந்த கோகோனட் பால்குள்ளே அழகாக அந்த மாதிரி வச்சு நம்ம சூப்பராக ஸ்டஃப் பண்ணி எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்ஸ் இப்போ ஹாலிடேஸில் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களே இந்த ரெசிப்பியை சூப்பராக பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்லே ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம மில்க் மெய்ட் அண்ட் டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நம்ம பவுண்டி பாஸ் பண்ணியிருந்தோம். நோ ஃபயர் குக்கிங் கிட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த லட்டுவையும் அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லலாம். பாருங்கள், லட்டூஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், கயல் தான் எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தா. பாருங்கள், உள்ளே சூப்பராக கலர்ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ண கோகோனட் பால்ஸ் ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.